ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் உஷாஸ் கிவி டைரிஸ். ஸோ இன்றைக்கி வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு போயிருந்தேங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடே, அவங்கள வந்து நம்ம என்கேஜாக வச்சுக்கணும். இல்லைன்னா நான் அவ்வளோதான், டிவி தான், ஃபுல்லாக டிவி தான் பார்ப்பாங்க. ஸோ எப்போவும் டிவி பார்த்துட்டே இருந்தால் நமக்குமே சேமாக ரிப்பீட்டடாகவே அதை பார்ப்பாங்க. அது எப்படி தான் பார்க்குறாங்கன்னு தெரியல. நமக்கு அதை பார்த்தா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஸோ பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடே வந்து ஸ்ப்ரிங் சீசனில் வர்ற அது டேர்ம் 3யோட ஸ்கூல் ஹாலிடே. ஆமாங்க, நியூசிலாந்தில் வந்து 10 வீக்ஸுக்கு ஒன்ஸ் வந்து லீவ் விட்டுருவாங்க. 10 வாரம் ஸ்கூல் நடக்கும், 2 வாரம் வந்து ஸ்கூல் லீவு. இந்த 2 வாரத்தில் வந்து பசங்களை வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நம்மளும் வந்து அவங்க கூட சேர்ந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பசங்களை வந்து பக்கத்தில் உள்ள பார்க்குக்கெல்லாம் வந்து வரிசையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்க்குக்கு போவோம். இப்படி தான் விளையாட வைக்கிறது. விளையாண்டுட்டு வந்தானா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக வீட்டில் இருப்பாங்க. டிவியும் பார்க்குறது அந்த இதெல்லாம் கண்டிப்பாக டிவி இல்லாமல் வந்து இந்த ஹாலிடேவை போக்க முடியாதுங்க. கண்டிப்பாக டிவியும் இருக்கும். ஸோ இந்த ஹாலிடேயில் வந்து ஸ்கூல் ஹாலிடே ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நியூசிலாந்தில் அந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் போகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கே வந்து $50 to $70 மாதிரி. ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து நம்மளால் வந்து அஃபோர்டபுளாக நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானே பசங்களை வந்து பார்க்குக்கு வந்து கொஞ்சம் படிக்க வைக்கிறது, வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது. ஸோ இப்படி தான் எங்களோட ஸ்கூல் ஹாலிடே போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.